நம்ம சூப்பர் ஸ்டார் அந்த காலத்துலேயே வந்து அந்த லுக்ஸ் பற்றிலாம் அவ்வளோ அவர் பார்க்காம அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் மெயினாக அவரோட ஸ்டைலே இதுதான், அந்த ஹேர் தான். அந்த சின்ன தாய் அவல்ல அண்ட் சின்னதாக அவர் அந்த திரும்பி பார்ப்பார் அந்த மியூசிக் வரும்போது, அந்த ட்ரெயின் சத்தம், ட்ரெயின் போகும்போது. ஆஹா, சூப்பர் லுக் ஆஃப் சூப்பர் ஸ்டார் தளபதி தாங்க. தளபதி அந்த ரெட் ஷர்ட், அந்த லைட்டாக கருப்பு கயிறு ஒன்று போட்டு அப்படி ஒரு நிற்பார்ல, ஷோபனா போயிட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் பண்ணிக்கலாம் ஒரு நிற்பார்ல. Sunfeast Super Egg and Milk Biscuits presents Black Sheep Superstar Edition Salute. World record tribute by R.J. Vignesh. Title sponsor Sunfeast Super Egg and Milk Biscuits. Super combo, super tasty. Presented by Super Saravana Stores, Super Store of Shopping World. Milk Mist, Milky Mist Premium Dairy Products. மற்றும் Saran Group of Institutions. Powered by Skin Envy, Skincare Clinic. Experience world-class treatments at affordable price. Vijaya Optical House for the love of luxury. மற்றும் SVS. டேஸ்டியான பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Electronics partner Chroma, Tata Enterprise. பிரியாணி partner Toppi Papa Biryani. Beverage partner Coca-Cola. Venue partner Alpha Sky One. சரி, ஓகே, சூப்பர். ஸோ இது வந்து சூப்பர் ஸ்டாரை நீங்கள் நேராக பார்த்தது படத்தில் நீங்கள் பார்த்து, அதான் நீங்கள் ராஜாதி ராஜா தான் நீங்கள் நடித்து பார்த்தேன், இது அப்போ தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் விண்டேஜ் ரஜினி சாரை மறுபடியும் ரீவிசிட் பண்ணீங்களா? பழைய படங்கள்லாம் பார்த்தீங்களா? இல்லை இப்போ இருக்கக்கூடிய 2K ரஜினி சாரை மட்டும்தான் ரசிச்சிங்களா? எப்படி அது? சே, ரஜினின்னு எப்படி ஆங்கிள், எந்த ஆங்கிளில் வந்தாலும் ரசிக்காமல் இருக்க முடியும். நான் சொல்ல விண்டேஜ்ன்றது முள்ளும் மலரும், ஜானி, 6-60 வரை அந்த டைம் சொல்கிறேன். அந்த டைம் தான் வந்து அந்த காதலின் தீபம் ஒன்றுலாம் இருக்குல்ல, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ மாற்றி 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 அவர் மாற்றி மாற்றி சமைப்பார், ஏதோ ஒன்று பண்ணுவார், அந்த ஒரு ஜோக்லாம் இருக்கும்ல அது. அம்மா குரு சிஷ்யன் இந்த படம். அண்ட் மெயினாக தான் ராஜா சின்ன ரோஜா, ராஜாதி ராஜா. அதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து நான் அவ்வளோ பார்த்ததில்ல. பட் இதுலேருந்து தான் வந்து ரொம்ப தீவிர ஒரு ஃபேனாகவே வந்து நான் மாறினேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாப்பிள்ளை படம்லாம் இருக்குல்ல, அதில் அந்த டான்ஸே வந்து பயங்கரமாக இருக்கும். ஒரு டான்ஸ், உன்னை தான் நித்தம் 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 அதை தேன் முத்தம் முத்தம் அப்படின்னு அந்த ஸ்டெப்லாம் வந்து பார்த்தா சூப்பர் ஸ்டார் பயங்கரமாக பண்ணியிருப்பார். அந்த காஸ்டியூம்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த மாப்பிள்ளை டைம் அதெல்லாம் வந்து ரொம்பவே திரும்ப திரும்ப பார்த்த படங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ஐ திங்க் 90s ஜாஸ்தியாக பார்க்க ஆரம்பிச்சது தான். அண்ணாமலையெல்லாம் வந்து இப்போ கூட வரும்போது ஒரு சீன் பார்த்துட்டு தான் வந்தேன். அந்த அசோக் அந்த நாளை குறிச்சி வச்சுக்கோன்னு இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபுல்லாக எல்லாமே சாதிச்சதுக்கு அப்புறம் அந்த மலை மேலே நின்று ஃபீல் பண்ணுவார்ல, எல்லாமே பண்ணிட்டோம் அண்ணா என்னப்பா அப்படின்னு வந்து ஒரு ஃபீலிங்ஸில் இருப்பார். அண்ட் அந்த படத்துலையும் வந்து இந்த வெற்றி நிச்சயம் சாங்காக இருக்கட்டும், ஒரு பெண் புறா சாங்காக இருக்கட்டும், அந்த சட்டில் ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரில. இன்ஃபேக்ட் நான் வரும்போது கூட சொல்லியிருந்தேன், அந்த சின்ன தாய் அவல்ல ஜஸ்ட் க்ளோஸ்அப் ஷாட்டில் அவர் கையும் அந்த ஒரே ஒரு மல்லிகைப்பூ தான் இருக்கும். அந்த ஒரு கடை அவ்வளோ மேன்லியாக இருக்கும். அவர் கையை வந்து க்ளோஸ்அப் ஷாட்டில் காமிக்கும் போது இல்லை, அதுவே வந்து அவர் ஃபேஸ் கூட இல்லை, ஜஸ்ட் அவர் ஹேண்ட், அதுவே வந்து அவ்வளோ மாசாக இருக்கும், அவ்வளோ ஒரு மேன்லி லுக். அண்ட் சின்னதாக அவர் அந்த திரும்பி பார்ப்பார் அந்த மியூசிக் வரும்போது, அந்த ட்ரெயின் சத்தம், ட்ரெயின் போகும்போது. ஆஹா, பார்த்தீங்களா, நீங்கள் ட்ரெயின் எடுக்கிறதுக்குள்ளே ட்ரெயின் வந்துருச்சுல, எப்படிப்பா இவ்வளோ. ஸோ இதெல்லாம் சீரியஸாக அவரோட அந்த என்ன சொல்கிறது, சிம்பிள் விஷயம். எல்லாரும் வந்து வெறுமனே ஸ்டைல் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. பட் சீரியஸாக சின்ன சின்ன விஷயம் மேக்ஸ் அ லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அண்ட் அதெல்லாம் வந்து ரசிச்சிட்டே இருக்கேன் நான் இன்னும், அப்படியே வந்து போயிட்டே தான். சூப்பர். நீங்கள் உங்களோட ஆனரில் கண்டிப்பாக தலைவரோட பர்த்டேவை பல முறை கொண்டாடி இருப்பீங்க. ஆனரில் உங்களோட ஷோவில் வேறு ஃபார்மேட்டில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மறக்க முடியாத ஏதாவது ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தலைவரோடது ஆனரில்? பர்த்டே செலிப்ரேஷனை விட ஆக்சுவலி நாங்கள் வந்து ஆன் கிரவுண்டாக பண்ணோம். அதை ரேடியோலேருந்து எந்திரன் படம் வந்து காலையில் 4 o'clock 5 o'clock வந்து ரிலீஸ், ஓகேங்களா? ஸோ அதனால வந்து ஒரு தியேட்டரில் ஹோல் ஸ்க்ரீனை நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம், ஃபுல் லிஸ்னஸ்க்காக புக் பண்ணிட்டோம். ஸோ காலையில் அந்த படம் போடணுன்றதுக்காக நைட்டே வந்து ரேடியோ ஸ்டேஷனில் தங்கிட்டோம். ஸோ நைட்லேருந்தே அவரோட பாடல்களை பேக் டு பேக் போட்டு யார் கேட்க போகிறாங்கன்னு தெரியல, அப்பப்போ லைவ்லேயே போய் ஊலாம் கத்தி அவர் பாட்டெலாம் போட்டு, ஏன்னா கூட பிஹெச்ஓ சேர்த்துக்கிட்டோம், ப்ரோக்ராமிங் எடியோ சேர்த்துக்கிட்டோம். ஸோ நைட்டு ஃபுல்லாக அவரோட பாட்டெலாம் போட்டு நடுவில் ஆனரில் எல்லாமே கத்தி முடிச்சு அதே ஃபீலோட எல்லாரும் காரில் ஏறி ஃபுல் ஒரு கட் அவுட்லாம் வச்சுருந்தாங்க. அந்த கட் அவுட்லாம் அவருக்கு அந்த படியில் ஏறி அவருக்கு மாலை போட்டு அதெல்லாம் அந்த பால் அபிஷேகமெல்லாம் இப்போது ஆப்வியஸ்லி தட் இஸ் அவ்வளோ பண்ணுறதில்ல. பட் அப்போ வந்து அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் தியேட்டரில் அவரோட ஃபேன்ஸ் தான் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாரும் அந்த ரஜினி மாஸ்க் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஃபுல் தியேட்டர் பார்க்கும் போதே வந்து ஃபுல்லாக ரஜினி ஃபேஸஸ், பின்னாடி மட்டும் ரேடியோ மிர்ச்சியில் இருக்கிற ஒரு 10 RJs
அந்த மொமெண்ட் வாஸ் அன்ஃபர்கெட்டபிள். எந்திரனுக்கா இது? எந்திரன் படம் ரிலீஸ்க்காக பண்ண ஒரு விஷயம் அது. ஸோ அந்த நைட்லேருந்து ஆரம்பித்து அவருக்கு மாலை போட்டு பால் அபிஷேகம் பண்ணி அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஐயோ தலைவரை செலிப்ரேட் பண்ணது வந்து அன்ஃபர்கெட்டபிள் நீங்க மொமெண்ட். சொல்றது எல்லாமே செம்ம. நீங்க பாட்டு போட்டு கேட்டவர்லையும் ஓகே, இல்ல ஆனர்லயே நீங்க பாட்டு போட்டவர்லையும் ஓகே. அது ஏன் ஊன்னு கத்துனீங்க? இல்லைங்க, பாட்டு ஓடும் போது கூட சேர்ந்து பாடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கேங்க மைக்க ஆன் பண்ணிட்டு கத்துறீங்க? அது ஒரு ஜாலி. ஏங்க நீங்களும் ஆர்ஜியா இருந்திருக்கீங்க. இந்த பாட்டு ஓடுற டைம்ல நம்மள பேச வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்பப்போ வந்து லைட்டா கொஞ்சம் அந்த ஆனரை போட்டுட்டு லைட்டா கொஞ்சம் கத்துறது, இந்த சத்தம் போடுறது, அதெல்லாம் வந்து ஒரு ஜாலியான ஒரு விஷயம். ப்ரோக்ராமிங் ஹெட்டும் இருந்தான், அவனையும் சேர்த்து எல்லாத்தையும் பண்ண வச்சுட்டாங்க. மெயில் போட வேண்டிய எல்லாரையும் ஒண்ணா வச்சுக்கிட்டு இப்ப யாருமே இல்ல அந்த டீம்ல இருந்து. மாட்டினா நான் மட்டும்தான் மாட்டுவேன் இப்போதைக்கு. சரி, ஓகே. ஸோ சின்ன வயசுல ஒரு ஃபேனாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவருக்காக ஷோஸ் பண்ணி அவருக்காக ஸ்பெஷல் பண்ணி அவரை போய் மறுபடியும் தேட்டரில் செலிப்ரேட் பண்ணி இதெல்லாம் பண்ணும் பொழுது இதெல்லாம் அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப். பர்சனல் லைஃப்பில் தலைவர்கிட்ட இருந்து இந்த விஷயங்களை நான் எடுத்திருக்கேன், என் லைஃப்பில் இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபேனாக நானும் இப்படி இருக்கணும்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்? அது ஐ திங்க் ஏற்கனவே நான் வரும்போது விஜயாதிராஜ் சார் சொன்னது தான், அந்த சிம்பிளிசிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே வந்து மீடியாவில் இருக்கும் போது ஒரு லைட்டாக ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் நம்ம எல்லாருக்குமே எட்டி பார்க்கும். என்னதான் நமக்கு டேலண்ட் இருந்தாலும் என்னதான் திறமை இருந்தாலும் அந்த லுக்ஸை வச்சு ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க இல்லையா. நம்ம லுக்ஸை பார்க்கும்போதே வந்து இவ யாரா இப்படி பார்க்குறதுக்கு, அந்த ஸ்கின் கலராக இருக்கட்டும், ஹேராக இருக்கட்டும். இப்போ நான்லாம் வந்து மேக்ஸிமம் முடி வச்சு தான் வந்து இப்படி செட் பண்ணிட்டு இருப்பேன். முடியலன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்னு அந்த குட் ஹேர் டே பேட் ஹேர் டே எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம சூப்பர் ஸ்டார் அந்த காலத்துலேயே வந்து அந்த லுக்ஸ் பற்றிலாம் அவ்வளோ அவர் பார்க்காம அந்த கான்ஃபிடென்ஸ் அண்ட் மெயினாக அவரோட ஸ்டைலே இதுதான், அந்த ஹேர் தான். ஸோ அப்படி இருக்கும் போது அவருக்கு அந்த முடி கொட்டின டைம்லையும் அவர் அது இன்செக்யூர்டாகவே ஃபீல் பண்ணல. இஸ் அ சூப்பர் ஸ்டார். வெளியில் வரும்போது அந்த 4 முடி அதுதான், அது வச்சு தான் எல்லாரும் அவரை பார்த்தாலே இப்படி பண்ணுற ஒரு மனுஷன். அவருக்கு அந்த இடமே வந்து கொட்டுது அப்படின்னா அது சரி செய்யறதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ செலவு பண்ணியிருக்கலாம், அவளால் செலவு பண்ண முடியாதா என்ன, அது திரும்பி ஒட்ட என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். பட் அதை தாண்டி நான் இப்படி தான் வெளியில் வருவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தார்ல, அதை விட வேறு என்ன இன்ஸ்பிரேஷன் வேணும் நமக்கு இல்லை? ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அ சூப்பர் ஸ்டார் கேன் கிவ். அந்த சூப்பர் ஸ்டார் டைட்டிலுக்கு வந்து அவர் ரியலாக வாழ்ந்துட்டுருக்காரு. என்ன வேணால் ஹைட்ஸை ரீச் பண்ணாலும் நீ என்ன இயல்பாக உனக்கு நடக்குதோ அதை நீ ஓன் அப் பண்ணிக்கோ அப்படின்னு இன்டைரக்டாக நமக்கு சொல்கிறாரு. அது வந்து அவர் வந்து அட்வைஸாக சொல்லலை, அவர் நமக்கு எங்கேயும் வந்து அதை ப்ரீச் பண்ணலை. பட் ஜஸ்ட் பை லிவிங் லைக் தட் ஹீ இஸ் கிவிங் அஸ். ஸோ அது வந்து ஒரு பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ எனக்கும் இப்போ வந்து நான் யோசிப்பேன், அப்படியே வயசானா என்ன எப்படி மாற்றிக்கணுமோ அப்படி மாற்றிக்குமானா நம்மளை எப்படி ஏற்றுக்கிறாங்களோ நம்ம, அதான் சூப்பர் ஸ்டாரை வந்து எப்படி இருந்தாலும் நம்ம ஏற்றுப்போம்ல. அதுதான் நமக்கு தேவையே தவிர ஒரு ஆர்டிஃபிஷியலாக நம்மளை யாரும் வந்து ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிளாக இருக்கிறது வேறு லெவல் விஷயம். அண்ட் இந்த ரீசெண்டாக கூட மணிரத்னம் சார் படத்தில் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன், ஐ மீன் அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லுவார்ல, ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து அப்படி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சொல்லுவார்ல, எனக்கு இவ்வளோ தான் ஸ்டாக் இருந்துச்சு, 4 ஸ்டாக் இருந்துச்சு எனக்கு, பட் இவர் வந்து என்னென்னமோ பண்ண சொல்கிறாரு அப்படின்னு. ஒரு சூப்பர் ஸ்டார் எதுக்கு ஸ்டேஜில் ஏறி அவருக்கு நடிப்பு இவ்வளோ தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ ஐ திங்க் என்னதான் இருந்தாலும் அப்படி ஒத்துக்கிறது, அந்த சிம்பிளாக இருக்கிற அந்த உண்மையை பேசுறது, இந்த மாதிரி விஷயம் வந்து எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஏன்னா ஆஃப்டர் பாயிண்ட் நமக்கு வந்து இவ்வளோ வருஷம் இருக்கும் போது இல்லை, இப்படி ஃபேக்காக இருந்தால் தான் நமக்கு ஃபேன்ஸ் கிடைப்பாங்க போல், இல்லை ஃபாலோ பண்ணுவாங்க போல், ஒரு வியூஸ் கிடைக்கும் போல் அப்படின்னு நமக்கு லைட்டாக ட்ராக் மார்க்லாம் தோணும். பட் இந்த சூப்பர் ஸ்டாரை பார்க்கும்போது இல்லைடா, நமக்கு என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உண்மையாக இருந்தால் நமக்குன்னு இருக்கிற அந்த உண்மையான ஃபேன்ஸ் நமக்குன்னு வருவாங்க அப்படின்றது வந்து ஐ திங்க் ஹீ இஸ் த ரியல் எக்ஸாம்பிள். அதுதான் ஒரு பிக்கெஸ்ட் டேக் அவே. இப்போ ஒரு பாட்டை போட்டால் நான் ஒரு பெரிய லிங்க் கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சூப்பர், தேங்க்யூ. அப்படி ஒரு எனர்ஜி இல்லனாலும் நீங்க பேசுவீங்க, நான் கேட்டிருக்கேன். பட் சூப்பர் ஸ்டார்னு வரப்ப உண்மையிலே ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஒண்ணு தெரியுதுல, ஒரு ஸ்பார்க் முழுசா மாறின இந்த சூப்பர் ஸ்டார் ஃபேன் அப்பார் அப்படின்னு ரேஞ்ச் தான் வேற மாதிரி. ஸோ இப்போ மில்கி மிஸ்ட்னுடைய ஹை எனர்ஜி ப்ரோட்டீன் ப்ராடக்ட்ஸ்னுடைய ஹை எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார். ஹை எனர்ஜி ஐ திங்க் 2 இடம் முக்கியமாக. ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது வந்து என் பேர் மாணிக்கம் ஆனால் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு அந்த ஒரு மொமெண்ட் வந்து ஓ மை காட், அதெல்லாம் வேற லெவல் ஃபீல். அது எப்போ பார்த்தாலும் சரியா அந்த ஃபீல் வேற லெவல். அண்ட் அதுக்கப்புறம் வந்து எந்திரன்ல, ஏன்னா எல்லாமே நம்ம ஹீரோவாக பார்த்ததுக்கப்புறம் வசி
who's the black sheep அப்படின்னு அவர் கேட்பார்ல. ஸோ ஐ திங்க் அது வந்து ஒரு மாஸ் மொமெண்ட் எனக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து வேற லெவல் ஆகிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்னுடைய சூப்பர் ஸ்டார் சூப்பர் லுக். சூப்பர் லுக்கா? சூப்பர் லுக் ஆஃப் சூப்பர் ஸ்டார் சூப்பர் தளபதி தாங்க. தளபதி அந்த ரெட் ஷர்ட், அந்த லைட்டா கருப்பு கயிறு ஒன்று போட்டு அப்படி ஒரு நிப்பார்ல, சோபனா போயிட்டுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் பண்ணிக்கலாம் அவர் நிப்பார்ல. சீரியஸா அது ஆல்வேஸ் அதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு. அது ஏன்னு தெரியல, அது வேற மாதிரி ஒரு ஃபீல். அது அப்படி அதை பத்தி பேசுறப்பெல்லாம் நீங்க அங்க டிரான்ஸ்போர்ட் ஆயிடுறீங்க. ஆமா, அதுல அவருக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடும்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இது நண்பன்டான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு மனுஷன் அவருக்கு போய் லவ்ல எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். ஸோ ஐ திங்க் எப்படிதான் அந்த பொண்ணுங்கெல்லாம் இப்படி இருக்கோம் அப்படி நான் அந்த சூப்பர் ஸ்டாரை ஏதாவது வீட்டை விட்டுலாம் வெளியே அனுப்புவேன் இல்லை, அப்போல்லாம் அவ்வளோ திட்டுவேன் அவங்கள. இவங்களால எப்படி அவரை வெளியே அனுப்ப முடியுது அந்த மாதிரி தான் எனக்கு தோணும். ஆமா, விடுகதையா அந்த வாழ்க்கையெல்லாம் வந்து நம்ம கதறி கதறி அழற மாதிரி. தலைமகனே கலங்காதையில இவர் தான் வெளியில வருவாரு. அப்ப கூட எனக்கு அது வீட்டு மேல கோவம் வரும். யாராதீங்க அப்படின்ட்டு. சூப்பர், தேங்க்யூ சிவசங்கரி அவர்களே. ரொம்ப நிறைய எனர்ஜி கொடுத்துருக்கீங்க, நிறைய நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. அண்ட் உங்களுடைய அந்த ராஜாதி ராஜா அந்த ஃபேமிலி ட்ராமாவை நான் மறக்கவே மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச பெரிய கலை குடும்பமா இருந்திருக்கணும் நீங்க. இல்ல சீரியஸா, இப்போ என் கசின் யூஎஸ்ல இருக்கான். அவன் அங்க மீனம்மா பாட்டு கேட்டா எனக்கு மெசேஜ் அனுப்புவான். அதே மாமா பையன், வேற எதுவும் இல்ல, அதே மாமா பையன். நானும் இங்க வந்து மாமாவும் பொண்ணை கூட நான் பாட்டு கேட்டேன்னா அவனுக்கு அப்படியே ரேடியோல வீடியோ எடுத்து அவனுக்கு அனுப்புவான். அந்த குடும்ப படமா இன்னும் கூட நாங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஏன்னா அவனோட பர்த்டேயும் டிசம்பர் 12th. ஸோ குடும்பமே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் பைத்தியமா தான் சுத்தி. அந்த கனெக்ட் பயங்கரமா இருக்கு. நிச்சயமா இன்னும் நிறைய தூரம் நீங்க பயணிக்கணும், நிறைய பேரை சந்தோஷப்படுத்தணும். இதே மாதிரி கன்சிஸ்டன்டா இதே ஃப்ளோவோட நிறைய பேரை எனர்ஜைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளாக் ஷீப் சார்பாகவும் ஆர்ஜே விக்னேஷ் சார்பாகவும் இந்த வாழ்த்துக்கள். விக்னேஷ், யூ ஆர் டோட்டலி இன்ஸ்பைரிங் விக்னேஷ். ஐ திங்க் நான் உங்களை பல வருஷம் முன்னாடி நம்ம ஒரு காலேஜில் ஒன்றா ஜட்ஜ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் இந்த வே யூ ஹேவ் பீன் க்ரோயிங் இல்லை, இட்ஸ் ஸோ மேசிவ். அண்ட் அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விடாமுயற்சி ஒன்று வேணும். எல்லாத்தையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோ கெட்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம தனியாக வந்து ஒரு விஷயத்தை கோ கெட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம கூட சேர்ந்து ஒரு டீமையும் சேர்த்து அவங்களையும் வந்து அதை என்கரேஜ் பண்ணி அவங்களையும் அதே வைப்பில் வச்சு நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ ஐ திங்க் அதுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் டு த ஹோல் டீம். ஸோ இன்னும் நீங்கள் வந்து உங்களோட ஏதோ ஒன்று பண்ணுமா அப்படின்னு இல்லாமல் அது இன்னும் ஏதோ ஒன்று பெருசாக பண்ணும் அப்படின்னு எப்போதும் உங்களுக்கு தோணிட்டே இருக்குது. யூ ஆல்ரெடி டன் ஸோ மச், பட் இன்னும் ஏதாவது பெருசாக பண்ணணும் அப்படின்னு ஒன்று தோணுது இல்லையா? ஸோ அது வந்து ஆஃப்டர் அ பாயிண்ட் அந்த பெரிய விஷயங்கள் தானாகவே உங்களுக்கு நடக்கிற மாதிரி அமையறதுக்கு என்னோட விஷஸ். ஸோ விஷிங் த ஹோல் டீம் அ ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் and all the best. நான் வேணா அந்த அந்த இதை படிச்சுட்டு போட்டா உங்களுக்கு பதிலா இதையா? அந்த இல்ல அது நீங்க வந்து இந்த ஸ்பான்சர்ஸ் பேர் ஒரு ஆர்ஜேவா என்னால முடிஞ்ச உங்களுக்கு ஒரு ஹெல்ப் வந்து நான் பண்ணிட்டு போறேன். இது வந்து நம்ம டைரக்ஷன் டீம் ஏஞ்சலோட கையெழுத்து. இதை நீங்க படிச்சிட்டீங்கன்னா பெரிய அப்படின்றீங்களா? ஏன்னா ஒரு ஆர்ஜியோட மனசு ஒரு ஆர்ஜேக்கு தெரியும்ன்றதுனால ஐ எம் ட்ரைங். ஆனால் கிளைண்ட் தப்பாக நினச்சிக்காதீங்க. டைட்டில் ஸ்பான்சர் சன்ஃபீஸ் சூப்பர் எக் அண்ட் மில்க் பிஸ்கெட் சூப்பர் காம்போ சூப்பர் டேஸ்டி presented by Super Saravana Store, Super Store of Shopping World, Milky Mist Premium Dairy Products, Sairam Group of Institutions, powered by Skin & We Skincare Clinic. Experience world-class treatments, affordable price. Vijaya Optical House for the love of luxury. SVS Tastyana பலகாரங்களுக்கு SVS மாவு வகைகள். Leica Production Subhaskaran Presents Waitain in theaters from October 10th. Electronic partner Chroma, a Tata Enterprise. Biryani partner Topi Vapa Biryani. Beverage partner Coca-Cola. Venue partner Ampa Sky One. Black Sheep Value Presents Superstar ஒரு salute. Thank you so much. நீங்க திரும்பி இதை படிக்கணுமே கண்டினியூஸா அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால சும்மா தேங்க்யூ. ஆனால் உண்மையிலே இது பெரிய சாதனை நீங்க பண்ணியிருக்கிறது. அப்படியா? ஏஞ்சலோட கையெழுத்த முதல் தடவை ஒரு முறை கூட படிச்சு பார்க்காம அவங்க படிச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஓப்பன் சேலஞ்சாவே நான் வைக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றவங்களால முடியுமான்னு தெரியல. தேங்க்யூ. பட் கிரேட் ஒர்க் விக்னேஷ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் கண்டினியூ பண்ணுங்க. நாளைக்கு மாசா முடியுங்க. ஓகேங்களா? மாசா நீங்க முடிக்கிறத நான் பார்க்கணும். நிச்சயமா. தேங்க்யூ.